வைப்பாங்க. அப்படி காய வைக்கும் பொழுது, கொஞ்சம் ஒரு பதம் கொஞ்சம் வெயில் நல்லா ஒ அள்ள வேண்டியது. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் விட்டுவாசி அள்ளாம விட்டோனே, அதிகமா காய்ஞ்சு போய் நல்லா காய்ஞ்சி அந்த பக்குவம் தாண்டி விட்டது. உடனே அரை மில்ல அரைக்கும் பொழுது பார்த்தோம்னா, எல்லாமே 2 அரிசி, 3 அரிசி, குருணை அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? குருணை அரிசி போல ஆகிவிட்டது. அ திருப்பி வீட்ல சொல்லவே இல்ல. வந்துட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது, அரிசி எடுத்து பார்க்கும்போது, "இப்படி இடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொன்னோனே, அங்க அரை மில்லே சொல்லிட்டாரு. "கொஞ்சம் காய வைக்கிறது கொஞ்சம் முன்னாடி அள்ளியிருக்கலாம்ல. ரொம்ப ஜாஸ்தி விட்டுட்டீங்க" அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இதெல்லாம் ஒரு அறியா பருவம்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அறியா பருவம்னா 15 வயசு, 18 வயசு. அத பற்றி பருவத்த பத்தியும், பக்குவத்த பத்தியும் தெரியாத நாள்ல இதெல்லாம் நடந்தது. இருந்தாலும் இன்னுமே ச்சே! இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இந்த வெயில் கொஞ்சம் கம்மியா இதா இருக்கக்கூடாதா? அப்புட்ன்ட்டு வெயிலை திட்டியதும் உண்டு. வெயிலை வணங்கியதும் உண்டு. மழையை திட்டியதும் உண்டு. மழையை வணங்கியதும் உண்டு. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஒரு முறை பள்ளி வாழ்க்கையில பார்த்தோம்னா, ஒரு முறை தாமதமாகிவிட்டது. இந்த குடும்பத்து வேலைலாம் போகும்பொழுது. அப்பொழுது உடனே பெல் அடிச்சோனயே ஸ்கூல் உள்ள விடமாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. வெளியில நின்னுட்டு உள்ளார போய்க்கலாம். அப்படியே நின்னாலும் வெயில் அடிக்கிறதுல அந்த வறண்டால நின்னு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிடி வாத்தியார் வெயில்ல 2 ரவுண்டு ஓடு, 4 ரவுண்டு ஓடு. ஏதாச்சும் ஆசிரியர் மறந்துட்டாங்கன்னா, உடனே பிடி வாத்தியார்ட்ட போய் சொல்லுவாங்க. ஏதாச்சும் புக்க மறந்துட்டாலோ, நோட்ட மறந்துட்டாலோ, சொல்லக்கூடிய அந்த டிக்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா? மறந்துட்டாலோ. அப்படியும் ஒரு அனுபவம் ஒரு முறை ம் எனக்கு ரன்னிங்னால பிடிக்கும். இருந்தாலும் வெயில் தான். பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் 2 ரவுண்டு ஓட சொன்னாரு. 4 ரவுண்டு ஓடிட்டேன். உடனே மறுபடியும் நான் 2 ரவுண்டு தானே ஓட சொன்னேன். 4 ரவுண்டு சொல்லிட்டு மறுபடியும் 2 ரவுண்டு ஓட சொன்னாரு. அந்த வெயில். அப்பதான் தெரிஞ்சுச்சு. பேசாம 2 ரவுண்டா முடிச்சிருக்கலாமே! அப்டின்னுச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ! வெயில் வெயில் பனிஷ்மென்ட் காட்ட சில பேர் பாருங்க, இப்பயுமே சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, போய் வெயில்ல நின்னு 5 நிமிஷம் நின்னு, அப்பதான் தெரியும். கஷ்டம் தெரியும். அப்டின்னு சொல்லுவாங்க. அ ஓ! பனிஷ்மென்ட்டுக்கும் வெயில் தேவைப்படுதா? அப்படிங்கிறது இப்ப இதெல்லாம் பேசும்பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இந்த இப்ப இப்ப சென்னை நகரமா இருக்கட்டும், சில தொழில் நகரமாக இருக்கட்டும், இந்த பள்ளத்தாக்கு போல இருக்கு பார்த்தீங்களா? கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளமா இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல அங்கங்க பிளாட்ட போட்டு அபார்ட்மெண்ட் அது நிக்கும்போது தண்ணி நிக்கும். நிக்கும் பொழுது அவன் நினைக்கிறது, "ச்சே! வெயில் எப்படி நல்லா எரிக்கும்." இந்த மழைக்காலம் பாருங்க சீசன் வந்துருச்சுன்னா, நவம்பர் சொல்லுவாங்க, "நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன். எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய்." என்னடா மழைய பத்தி பேச நினைக்கிறீங்களா? மழை 5 நாள், 1 வாரம், 3 நாள் பெய்யும் பொழுதெல்லாம், ஒரு நாள் திடீர்னு ஒரு வெயில் காமிக்கும். இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வானிலையில அறிவிச்சுருவாங்க. நாளை அ பகல் 12 முடியுது 2 நாட்கள் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கும்பாங்க. போச்சுடா! ஒரு நாள் தான் வெயில் அடிச்சு, மறுபடியும் மழையா? மறுபடியும் இந்த தண்ணி நிக்க தான் செய்யுமா? மறுபடியும் தண்ணிய தாண்டி தான் போணுமா? கார் ஓட்ட முடியாதா? வண்டி ஓட்ட முடியாதா? இந்த சகதியில கால்ல தான் நடந்து போணுமா? ச்சே! பைத்தியம் பிடிச்ச மழ. அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? எப்படா வெயில் வரும்? எப்படி நல்லா சுல்லுன்னு எரிக்கும்னு நெனைப்போம். அப்ப சுல்லுன்னு எரிச்சு தண்ணியெல்லாம் வத்தி போயி, அப்ப நெனைப்போம். அந்த 3 நாள், 4 நாள் தண்ணிய வத்தி போனதுக்கு பிற்பாடு, மறுபடியும் மழையும் திட்டமாட்டோம், வெயிலையும் மறந்துருவோம். இதுதான் அப்ப வெள்ளம் சரியாக இந்த மழைக்காலங்கள்ல வெள்ளம் போகும்பொழுது, எனக்கு இந்த ஞாபகம் எல்லாருக்கும் வரும். ஒவ்வொரு வருடமும் நம்ம இத அனுபவிச்சு தான் வர்றோம். இந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ பறிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நான் கூட கேட்பேன், "சார், ஐயா இந்த பூச்சி, புழு இதெல்லாம் இருக்குமே, இருந்தாலும் என்ன பண்றதுங்க? அந்த நேரத்தில போய் பூவ பறித்தா தான் வியாபாரத்துக்கு கொண்டு போ முடியும். அந்த நேரத்தில பூவ பறிச்சா தான் மலராம இருக்கும். கொஞ்சம் நீங்க 10 மணி கொஞ்சம் தூங்கிட்டு 7 மணிக்கு போனீங்கன்னா, 8 மணிக்கு 9 மணிலாம் சுள்ளுன்னு வெயில் வந்துருச்சுன்னா, நீங்கள் பூவும் பறிக்க முடியாது. அந்த பூவும் மலர ஆரம்பித்துவிடும். அந்த பூவும் வதங்கிவிடும். அந்த பனியும், அந்த அப்படியே அந்த இருக்கக்கூடிய அந்த அதிகாலையில உள்ள அந்த பனியிலே தான் நீங்க கண்டிப்பாக பண்ணணும். அத விட்டுட்டீங்கன்னா, அந்த பக்குவம் மாறி நீங்க அப்புறம் அதையும் முக்கியமா என்ன சொன்னாருன்னா,
இது மட்டுமல்ல, இந்த நீ 8 மணிக்கு, 9 மணிக்கு படித்தா தான், அந்த பூ உடனே வெளியூருக்கு ஒரு 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இன்னைக்கெல்லாம் பதப்படுத்துவதற்கெல்லாம், பக்குவப்படுத்துவதற்கு நெறைய இருக்கு. ஒரு காலத்துல அதெல்லாம் இல்ல. அப்படிங்கிறப்ப வந்து, அந்த பூ பறிக்கிறவங்களுக்கெல்லாம் இத கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நேரத்த விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. வெயில் அந்த மொட்டுக்களில் அ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதுக்குள்ள பறிச்சுன்னு சொல்லுவாங்க. அதேபோல நான்லாம் எ பருத்தி பறிக்கவே போயிருக்கிறேன். அங்கேயும் அதே போல தான் பருத்தி காட்டுல. ஒரு 11 மணி, 12 மணி வரலும் பார்த்தீங்கன்னா, அந்த பருத்தி வந்து வெடிக்க ஆரம்பிக்காது. அந்த முத்துன பருத்தி பார்த்தீங்க சில நேரத்தில, அந்த 12 மணி 12 காலம் போம்போது, இந்த கொட்ட முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு 12 மணி 1 மணிக்கு மத்தியில அந்த செடியில இருக்கும்போது பட்ட பட்ட பட்டன்னு வெடிச்சுட்டே இருக்கும் கொட்ட முத்து. அப்படியே வெடிச்சு சிதறி அப்படியே போயிட்டு இருக்கு அந்த கொட்டை முத்து. அ அந்த அ அதே போல என்னன்னா, இந்த பருத்தி பார்த்தீங்கன்னா, இந்த பருவத்தில நீங்க இல்லன்னா, அந்த பஞ்சு அப்படியே வெடிச்சு, ஒவ்வொரு அந்த பருத்தி பழம்பாங்க. அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சுரும். வெடிக்க ஆரம்பிச்சுட்டாலே பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால முடிஞ்சளவு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு போயிட்டு 12 மணி 12, 12:15க்குள்ள பறிச்சுருவாங்க. ரொம்ப வெயில் அடிக்க அடிக்க என்னன்னு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்பவும் அந்த நேரம், இந்த சூழல்ல, இந்த நேரத்தில தான் பறிக்கிறேங்கிறத வந்து முக்கியம் வச்சாங்க. அ இதே போல நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது, ம் அந்த கிராமத்தில இருக்கக்கூடிய அதிகமான பணிகளா இருக்கட்டும், இந்த செங்கல் சூளை, எங்க அத்தை வீட்ல பார்த்தீங்கன்னா, செங்கல் சூளை இன்றைக்கும் கும்பகோணத்தில போட்டுருக்காங்க. இன்னைக்கெல்லாம் டை வந்துருச்சு. அதுக்காக நெறைய செட்டெல்லாம் போட்டு காய வச்சுக்குவாங்க. ஒரு காலத்தில செங்கல் பார்த்தீங்கன்னா, சும்மா அங்கேயே கையில இப்படி கட் பண்ணி, கட் பண்ணி அப்படியே ஒரு ஆற்று ஓரத்தில ஒரு லோடு மண்ண இறக்கிக்குவாங்க. அப்படியே களிமண்ண கலந்து ஒரு முட்டா போட்டு போவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கிறேன். திடீர்னு ஒரு இடிமழை வரும். அந்த அக்னி மழை அடிச்சு எரிஞ்சுட்டு போச்சுன்னா, கல்லு ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். அவங்க இன்னும் கல்ல கட் பண்ணி பார்க்க தான் பார்ப்பாங்க கையில. தூக்கிட்டும் போ முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த கல்லு எடுத்ததுனால நீங்க தூக்கி உள்ளார அடுக்கி வைக்க முடியும். இல்ல உள்ளார கொண்டு வெயில்ல வைக்க முடியும். இது உள்ளார குடோன்ல வைக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கல்லு, 300 கல்லு. ஏன்னா, கல்லுக்கு 20 பைசா, கல்லுக்கு 30 பைசா. இன்னைக்கெல்லாம் கல்லுக்கு ரூ. 1 ரூ. 2 வாங்குறாங்க. இப்பல்லாம் 20 பைசா, 30 பைசா தான் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட காலத்துல, கடைசியில இத்தன கல்லுன்னு எண்ணி குடுத்துட்டு போனா தான், அதுக்குள்ள பிரைஸ் குடுப்பாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, இது மாரி அ மழையில நனைஞ்சு, வீணா போயி, சரியான வருமானம் கூட வராம போயிடும். அ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி நம்ப இந்த மழையும் சரி, வெயிலையும் சரி, சில நேரத்தில இந்த வெயில் நமக்கு ஊக்கத்தையும் கொடுக்கும். சில நேரத்தில தாக்கத்தையும் குடுக்கும். சில நேரத்தில ஏக்கத்தையும் கொடுக்கும். ரைட். வெயிலில் வரக்கூடிய சில வியாதிகளை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். இன்றைக்கு அதிகமாக கிட்னி ஃபெயிலியர் நெறைய பேருக்கு பார்ப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மழை காலத்தில தாகம் அதிகமாக எடுக்காது. யூரின் அதிகமா போகும். வெயில் காலத்தில தாகம் அதிகமாக எடுக்கும். யூரினே போமாட்டோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேர்வை நாளங்கள்ல நெறையா வியர்வை போயிடும். அந்த போகும்பொழுது அதற்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி ஒரு முறையாவது தண்ணி போற இடத்துல தண்ணி குடிச்சுக்கணும். இப்ப எல்லாருமே ஃப்ரிட்ஜ் எல்லாமே கூலிங் வாட்டர் தான் குடிக்கிறோம். இல்லாம சாதாரண வாட்டர்ல மண்பானை வாட்டர வச்சு குடிச்ச காலம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வெயிலால வந்து நீர்க்கடுப்பு நெறைய பேருக்கு வரும். நீர்க்கடுப்பு வந்து சில பேர் தண்ணி சரியா குடிக்கிறனால தான் அந்த இந்த சொல்றோம் பார்த்தீங்களா, கிட்னி பிரச்சனை இதெல்லாம் வர்றது. இப்ப அதிகமாக உஷ்ணத்தினால அம்மை நோய் நெறைய பேருக்கு வருவத பார்ப்போம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஹீட்டு கொப்பளம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஹீட்டு கொப்பளம் வரும். நெறைய பேருக்கு வேர்க்குரும். அந்த பதநீர சில பேர் மேல தடவிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. நொங்கு இருக்கு பாருங்க, நொங்கையோ, பதநீரையோ, தயிரையோ, அ அந்த இதெல்லாம் நம்ம தடவிக்கும் போது மேல வந்து தடவிக்கிட்டோம்னா, அந்த வேர்க்குரு அதிகமா வராது. அதுக்கு இப்ப வேர்க்குரு பவுடர்லாம் தனியா வந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் இது இல்லாம, இன்றைக்கு அதிகமாக எந்த காலமா இருந்தாலும், ஒரு காலத்தில் வெயில் காலமா இருந்தா தான் ஒரு கண் எரிச்சல், ஒரு கண் பார்வை, ஒரு கண்ணுக்கெல்லாம் பிரச்சனை வரும். கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா கண்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப காரணமா போகுது. ஒண்ணு சுகர், இன்னொன்னு
கண்ல பிரஷர் அப்படிங்கிற ஒரு காலம். லேசர் ஆப்ரேஷனு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இந்த வெயில் காலத்துல ஒரு காலத்துல தீபாவளிக்கு இது மாரி வாரம் வாரம் சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பெண்கள் புதன்கிழமை இப்படிலாம் ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளித்தல்லாம் இருந்துச்சு. இன்று எண்ணெய் தேய்த்து குளித்தல்ங்கிற அந்த நாகரிகம் இன்றைக்கு குறைந்து விட்டது. காரணம் எண்ணெயே தலைக்கு தேய்த்தா தானே எண்ணெய் தேய்ச்சு குளிக்க போறோம். எண்ணெயே சரியா தேய்க்கிறதுக்கு காலம் இல்லாம போயிடுச்சு. அ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மை நோயா இருக்கட்டும், கெட்டு கொப்பளமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதாயிடுது. இப்ப சரியாக நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுதும், சரியாக அன்றைக்கெல்லாம் பனிக்கா மட்டும் ஒரு முகத்த பார்ப்பது மட்டும், இயற்கை பார்ப்பதற்காக மட்டும், ரசிப்பதற்காக தான் கண்களை 5 புலன்களில் கண்களை அதிகமாகவும், செவிகளையும், நம்முடைய அ மெய்வாய்களையும் பயன்படுத்துறோம். இன்றைக்கு அதிகமாக நம்ப பயன்படுத்துவது, இன்றைக்கு கூடிய டெக்னாலஜிகளுடைய அத்தனை இன்ஸ்ட்ருமெண்டாலயும் கண்கள் தான். கண்கள் கண்களை அதிகமான பாதிப்புனால் சுகர்னாலயும் வந்து ஆப்ரேஷன் போகக்கூடிய இது இருக்கு. இந்த நேரத்தில வெயில் காலத்தில கண்ல ஆப்ரேஷன் நெறைய பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லீவ் நாள்ல பண்ணிக்கலாம். வீட்லலாம் குழந்தைங்க இருப்பாங்க. பேரன் பேத்திலாம் இருப்பான்னு பண்ணிக்குவாங்க. குழந்தை. அப்போ பண்ணும் பொழுது ஒரு 10 நாள் பார்த்தோம்னா, வெயிலையே பார்க்கக்கூடாது. அந்த கண் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்க ஒரு லிக்விட் ஊத்தும்பொழுது பார்த்தீங்கன்னா, வண்டியில வெளிலே வர முடியாது உங்களுக்கு. அப்படியே சூரியன கண்ண மேலேயே பார்க்க முடியாது. உச்சியே நம்ப பார்க்காம வருவோம். அந்த அளவுக்கு வந்து இதா இருக்காது பவரு. அப்ப அந்த வெயில் காலத்துல கண்ணுக்கு ரொம்பவும் முக்கியமா பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த அதிகமா அந்த வெயில் காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, டயர் பர்ஸ்ட் ஆகுறத நம்ம வண்டியில ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். டயர் நெறைய இடத்துல பர்ஸ்ட் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தார் ரோடும் ரொம்ப ஹீட்டா இருக்கும். வண்டியுடைய வேகமும் ஹீட்டா இருக்கும். இன்னைக்கு டியூப்லெஸ் டயர் வந்துருச்சு அதிகமாக. டியூப் உள்ள டயர் இருக்கும் பொழுது, அந்த டயர் வெப்பம் ஏறி, டியூப் வெப்பம் ஏறி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தார் ரோடும் வெப்பமாகி, ரொம்பவும் எங்கேயும் இடைநில்லா பேருந்து போல, 1 மணி நேரம் நின்னு ஒரு ஓய்வு எடுத்தாங்கன்னா, அந்த டயர் ஹீட் கம்மியாகும். அப்புறம் போகலாம். இன்னைக்கு 3 ஹவர்ஸ், 4 ஹவர் போகும்போதுன்னா, பர்ஸ்ட் ஆயி, அது விபத்துக்கு உள்ளாவதையும் நம்ம பார்க்குறோம். அதேபோல இப்ப டயர் இப்ப அது இந்த அளவுக்கு அது ஹீட்னால இதாகுதோ, இப்ப இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ம் எல்லார் வீட்லயும் பாருங்க உண்மையிலேயே சொல்லப்போனா இன்னைக்கு எப்படா இன்னைக்கு காலையில நம்ப ஒரு எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறோம், பயிற்சி எப்படி எப்படி எடுக்க போறோம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏன் தெரியுங்களா? இரவு 9:20க்கு போன அந்த மின்சாரம் இதுவரையிலும் இன்னும் வரவில்லை. நான் நீங்க வீட்ட பார்த்துருப்பீங்கன்னா, பக்கத்தில உட்காந்து மேல உட்காந்தாங்க. மேல மட்டும் கேரளா சுட்டு தான் மேல வந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான பவருடைய தேவை எல்லார் வீட்லயும் தேவைப்படுகிறது. அப்ப வெயில் காலத்துல மின்சாரத்துடைய சேவையும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுது நமக்கு சோலார் சிஸ்டம், காற்றாலை இருக்கும். இருந்தாலும் இந்த விண்மில் வந்து சுழலுவது ஏனால் வைகாசி, ஆனி அந்த ஆடி தான் பார்த்தீங்கன்னா, வைகாசி காற்றெடுக்கும். அப்பொழுது அந்த விண்டு மூலியமாக நம்ப காற்றெடுக்க முடியும். அது சப்போர்ட் பண்ணும். ஆனா இப்பொழுதைக்கு வந்து சோலார் தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். சோலார் இருக்கிறவங்க, மேல சோலார் சிஸ்டம் போட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பவர் தேவைப்படாது. நல்லா பவர் கன்சம்ப்ஷன் பண்ணிக்கலாம். இது இல்லாம, இப்போ அதிகமா வெயில்ல ரொம்ப அண்ணன், தம்பி சொல்லுவாங்க. சுகரும், பிரஷரும் அண்ணன், தம்பிம்பாங்க. ஏன்னா சுகர் வந்துச்சுன்னா இன்னும் கூடவே பிரஷர் வந்துரும். பிரஷர் வந்துச்சுன்னா கூடவே சுகர் வந்துரும். ஏன்னா 2க்கும் போய்க்கணும். அப்படிப்பட்ட இருக்கும்போது, எப்படி பிரஷர் குக்கர் இந்த வெப்பத்த உள்ளுக்குள்ளேயே வச்சு, உடனே போதும் ஹீட் ஜாஸ்தியாச்சு. இதுக்கு மேல விசில் விட்டீங்கன்னா, சாப்பாடு ரொம்ப வெந்து கஞ்சி ஆயிடும். அதுக்குள்ள எனக்கு சார் 4 விசில், 3 விசில் சொல்லும். விசில பத்தி சொல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விசில் விடும் பொழுது குக்கர் சத்தத்தில அந்த வெப்பத்தை வெளில கொடுப்பது. இந்த பிரஷர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ சீக்கிரமா இருந்தாச்சு. இதே பிரஷர் வெயில் காலம் உள்ளவங்க, தயவுசெய்து ஒரு 10 மணிக்கு, 11 மணிக்கு மேல, ஒரு 3 மணிக்கு, 4 மணிக்கு மேல மயக்கம் வரும். அந்த நேரத்தில எங்கேயுமே தயவுசெய்து போக வேண்டாங்கிறது என்னுடைய அறிகுறி. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில பான தண்ணி தான் அளவா தான் குடிக்கணும். ஆ இன்னும் மோர் இது மாரி குடிச்சாங்க. இன்னைக்கு ஆவுன்னா ஃப்ரிட்ஜ்ல சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைன்னு தெரிஞ்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா அதாவே
ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உடனே உடனே எடுத்து கூலிங் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸு இன்னைக்கெல்லாம் நிறங்கள் நிறமின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதிகமான நிறமிகளை கொண்ட கூல் ட்ரிங்க்ஸு, பானங்கள் தான் அதிகமாக இன்னைக்கு சாப்பிடுறோம். இது ஒரு பக்கம் கேன்சருக்கு வழிவகுக்குது. கேன்சரை உருவாக்குது. இருந்தாலும் நம்ம கூலிங்க்காக குடிக்கிறோம். ஒரு காலகட்டத்திற்கு ஒரு மருத்துவர்ட்ட போகும்பொழுது, அதிகமாக நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதனால தான் வந்திருக்கு. அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? நுரையீரல் பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை இப்ப நீங்க பார்க்குறோம். அப்பதான் தெரியுது மறுபடியும் அப்பதான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கவே கூடாது. அப்படி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருத்துவருடைய போய் 500, 1000, 2000 வேற அனுபவம் சொல்லும்பொழுது தான் நம்ம அதிலேருந்து ஒழுங்கு ஒழுங்கு படுறோம். இது இல்லாம, இப்ப நம்ப ம் இது இது மட்டும் இல்லாம, இப்ப வெயில் காலங்கள்ல இந்த கடற்கரையில போகும்பொழுது நான்லாம் ஒரு முறை அ இந்த நாகப்பட்டினம் கடற்கரைக்கு போகும்பொழுது, வேளாங்கண்ணி ஒரு சுற்றுலா போனோம். அங்க ஒரு பூச்சி மாரி சொல்றாங்க. ஒரு மீன் பூச்சி மாரி. அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, திடீர்ன்ட்டு எல்லாரும் மருத்துவமனைக்கு ஒவ்வொருத்தரா தூக்கிட்டு வந்தாங்க குழந்தைங்கள அவங்கள்ட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அந்த உச்சி வெயில் ஒரு 12, 1 மணி இருக்கும். அந்த வெயில்ல தாங்க முடியாம, அந்த வெயில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தாங்க முடியாம என்னன்னா, அந்த ஒரு பூச்சி மாரி வந்து எல்லாம் கரைக்கு வந்துருமா. கடல்லேருந்து கரைக்கு வந்துரும். அப்படியே மேல மிதந்துட்டு இருக்கிறதெல்லாம். இல்ல அந்த கரையோரம் அலை அடிக்குது பார்த்தீங்களா? அந்த கரையோரம் உள்ள அந்த பூச்சிகள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் பொழுது, தண்ணி வந்து அந்த வெப்ப தண்ணி ஓரமா வரும்பொழுது, அந்த வெப்பத்தில உள்ள சூடு அந்த மண்ல பட்டும்போது, உடனே தண்ணீய நோக்கி போயி, இந்த பூச்சிகள் பாருங்க நான் கேட்டேன். இது இந்த பூச்சி அப்படின்னு கேட்கும்போது, அங்க வந்து மீனவர்கள கேட்டேன். இல்ல இது மாரிங்க வெயில் காலத்தில இந்த பூச்சி கரையில ஓரமா இருக்கும். இந்த அலைய அடிச்சு, அடிச்சு இந்த வெப்பம் தாங்க முடிய அந்த கடலுக்கு ஓரமா போயிடும். அது உடம்புல பட்டுச்சுன்னா தடிச்சிரும். பூரான் கடிக்கிற மாரி தடிச்சிரும். இத வந்து உடனே வந்து நம்ம என்னன்னா, ஒரு ஐஸ் கட்டி வைக்கலாம். இல்ல ஊசி கண்டிப்பா போட்டாகணும். இல்லன்னா, இந்த மஞ்ச சந்தனம் சொல்றோம் சந்தனத்த மேல தடவணுங்க. அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சொல்றேன்னா, கடற்கரை ஓரமாக குளிக்க போவர்கள், கடற்கரையில நீராடுபவர்கள், இந்த அதிகமான உச்சி வெயில்ல கொஞ்சம் குளிக்கும் பொழுது சில பூச்சிகள் மேலே பட்டால், அது குளிக்காமல் இருப்பது, இல்ல அந்த பூச்சி அந்த கடற்கரை ஓரமாக இந்த இருக்கும் பொழுது ஒதுங்கி இருப்பது ரொம்ப மேல் என்பதை நான் பார்க்கிறேன். எங்க அந்த கிராமிய வாழ்க்கையில, அந்த குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குளம் கொஞ்சம் கொஞ்சமா வத்தும். ஆனா, அதுக்கு முன்னாடியே ஏரி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏரி வத்திரும். எல்லாம் மீன் பிடிப்பாங்க. இந்த ஏரியில குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பம் தண்ணி ஏரியத்துல அங்கங்க அப்படியே ஒதுங்கி தண்ணி நிக்கும். அந்த வெப்பத்தின் அதிகமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி குறைய குறைய என்னான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த உழுவ மீனுன்னு சொல்லுவாங்க. வெள்ள வெள்ளையா இருக்கும். அந்த உழுவ மீன் அப்படியே செத்து அப்படியே மிதக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி எப்படி நம்முடைய இந்த சூடு அந்த சூடு தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த அ நல்ல ஒரு இது ஒண்ணு இருக்குங்க. அந்த தாங்க முடியாம அது அப்படியே ஹீட்ல வெளில வருது பார்த்தீங்களா? அதே போல அந்த அந்த உழுவ மீனும் அப்படியே வெளில மிதக்கும். அங்கங்க மிதக்கும். அதை பார்க்கும்பொழுது, ஓஹோ! ச்சே! இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக சுட்டெரிச்சிருச்சுன்னா, இந்த இந்த உயிரினங்களும், இந்த மீனும் செத்திருக்காதுல அப்படின்னு நெனைப்பேன். இப்ப ஒரு 10 நாட்கள் முன்னாடி கும்பகோணம் போகும்பொழுது, மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீன் அங்கங்க வந்து மீன் வளர்ப்பு இடத்துல அந்த குட்டையில இருக்கும் பொழுது, நம்முடைய அத்தை பையன் சொன்னாரு, "இல்லங்க இன்னைக்கு ஒரு 50 கிலோ மீன் செத்து போச்சு." ஏன்னு கேட்டேன். நல்ல வெயில் அதிகமான வெயில் தாக்கத்துனால அது வந்து வெயில தாங்க முடியல. அதனால வந்து செத்து போச்சு. 50 கிலோ மீன் இன்னைக்கு நஷ்டமா போச்சு அப்படின்னாங்க. ஏன்னா, அவங்க 3 மாசம், 4 மாசம் அதுக்கெல்லாம் தீவனங்கள்லாம் போட்டு, இரையெல்லாம் போட்டு, ஆள பாதுகாத்து, நைட்ல ஆள் ஏன்னா ஒரு நாள் விட்டோனே வலைய பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பார்த்து, கடைசியில பார்க்கும்போது இது மாரி வெயில்னால இறக்கும் பொழுது இதா இருக்கும். நாங்க கிராமத்தில வெயில்ல தான் அதிகமான இந்த இப்ப தை மாசம் பொறந்தாலே, இந்த அறுவடை காலம் வந்தாலே வெயில் தான் அதிகமா இருக்கும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நகரத்தில் வாழும் பொழுது, வெயிலைப் பற்றியோ, மழையைப் பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள். அதே நகரத்து வாழ்க்கையை வாழ்பவர்கள், அ பார்த்தீங்கன்னா, வெயிலையும் வெயிலுக்கும் அஞ்சுவார்கள், மழைக்கும் அஞ்சுவார்கள். எந்த சூழலிலும் புகைப்பிடிப்பவர்கள், மது பிடிப்பவர்கள், எவ்வளவு வெயிலா இருந்தாலும், கண்டிப்பாக அந்த வெயில் உச்சி வெயில்ல கூட 1 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரத்துக்கு, 1/2 மணி நேரத்துக்கு டென்ஷன் ஆனா, சந்தோஷமானா, மகிழ்ச்சியா இருந்தால்
புகைப்பிடிக்கும், எவ்வளோ ஹீட்டு உள்ளுக்குள்ள போகுது. கண்டிப்பாக அல்சர் ஃபார்ம் ஆகும். எந்த ப்ராப்ளம் ஃபார்ம் இருந்தாலும் பரவால்ல. இந்த பான்றாக்கு போறது அதுவும் ஹீட்டு தான். உடம்புக்குள்ள எவ்வளோ சூடு இருந்தாலும் இன்று புகைப்பிடிப்பதை யாரும் நிறுத்துவதில்லை. அதுவும் வெயிலுக்கு பயங்கரமான தீயை விளைவிக்க கூடியது தான். அ மொத்தத்தில் அதிகமாக மழைக்காலங்களில் இறைச்சிகளை அதிகமாக அதாவது நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கொண்டால் 3 நாளும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனா வெயில் காலத்தில் இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? பிராய்லர் கோழின்னு சொல்லிட்டு ஒயிட் டாக்கான்னு சொல்றோம் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு ஊரிலும் பல லட்சங்கள் இன்று எங்கு பார்த்தாலும் அங்கங்க குப்பைகளும், கூவலங்களிலும் ஒரு காலத்தில நெகிழி என்பது நாற்றம் இல்லாமல் குப்பைகளாகி நம்முடைய தாவரத்தையும், நம்முடைய மண்ணையும் இழந்து கொண்டிருந்தது. அதுவும் அதோட இன்றைக்கு இந்த இறைச்சியுடைய கழிவுகள் அங்கங்கே இரவுகளில் அங்கங்கே தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்கள். அந்த இறைச்சினால் ஒரு பக்கம் எருவாகத்திற்குள் பல நாற்றங்களையும், தண்ணீர்களும் கலந்து பல வியாதிகளையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. பைபாஸு அங்கெல்லாம் ரோடெல்லாம் எங்கெங்கெல்லாம் பைபாஸ் ரோடெல்லாம் இருக்கோ, அங்கங்க தூக்கி வீசிட்டு போறாங்க. இது நமக்கு நாமே, நம்முடைய தலைமுறைக்கு நாமே, நம்முடைய ஆயுசுக்கு நாமே கொல்லி வைக்கிறது தான் சொல்ல முடியும். அப்படி ஒன்று முடிஞ்சவரையிலும் இறைச்சிகளை ஏதோ தனித்தனியாக எப்படி ஒரு மருத்துவத்தில அதற்குள்ள பொருள் ஒரு கிரீன், ரெட்டுன்னு போடுற மாரி, ப்ளூன்னு போடுற மாரி அதுக்கா உள்ள இதில பிரிச்சு கொடுங்க. இல்லன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே புதைத்து விடுங்கள். இது போடும் பொழுது கண்டிப்பாக இறைச்சி நாற்றத்துக்கு மட்டுமல்ல, நாளைக்கு கண்டிப்பா சந்ததியிருக்கிற போதா இருக்கும். அதிகமாக சிக்கன் நெறையா சாப்பிடுறாங்க. மீன் சாப்பிட்டா கூட இந்த வெயில் காலத்தில பிரச்சனை ஹீட் பிரச்சனை இல்ல. சிக்கன் எந்த அளவுக்கு நீங்க சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உடலுக்கு நமக்கு ரொம்ப தீங்கு இருக்கும். ஹீட் ஆகும். ஹீட் ஆகி உடனே நம்ம ஆஸ்பத்திரி போகணும். ஆஸ்பத்திரி போய் அங்க வந்து டயபெட்டிக்ஸ் தான் ஆகும். இல்ல வந்து நெறைய பேருக்கு வாந்தியும் வரும், வயிற்றுப்போக்கும் வரும். இதற்கு காரணமாக டைம் நாம் 6. சரிங்க சார். ரொம்ப நன்றி. 27க்கு ஆரம்பிச்சேன். 6:07க்கு முடிச்சுட்டேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. சில இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்ததற்கு, சில விழிப்புணர்வையும் தந்துள்ளேன். சில பயன்பாடுகளையும் தந்துள்ளேன். என்னுடைய அனுபவங்களையும் தந்துள்ளேன். சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காத பற்றி சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி, வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், மகிழ்கிறேன். எப்பொழுதும் உங்களோடு தொடர்ந்து இணைபிருந்து பயணிக்கிறேன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பூமி சூரியனை சுட்டுகிறது, ஆனால் மனித வாழ்க்கை சூரிய ஒளியால் சுற்றி இயங்குகிறது. இன்று நாம் பேசும் தலைப்பு வெயில். பலர் வெயிலை பார்த்து முகம் சுளிப்பார்கள். ஆனால் உண்மையில் வெயில் இல்லையெனில் உயிரும் இல்லை, உணவும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. இந்த அருமையான தலைப்பை தனது அனுபவங்களோடு உயிரோட்டமாக பகிர்ந்த திரு ஆர். தன்மானம் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அவர் சொன்னது ஒரு பெரிய உண்மை. உளுந்து உலர் வெயில் வேண்டும், நெல் காய வெயில் வேண்டும், கட்டிடம் கட்ட செங்கல் கூட வெயில் தேடுகிறது. ஆனால் அளவுக்கு மீறினால் பிரச்சனை. அதனால்தான் இயற்கை நமக்கு பேலன்ஸ் கற்றுக் கொடுக்கிறது. திருக்குறள் சொல்கிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட ஒடு. வெயிலின் சூடு உடலை மட்டும் தாக்கும், ஆனால் வார்த்தையின் வெப்பம் இதயத்தை எரிக்கும். ஸோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். வேர்ட்ஸ் ஆல்சோ கேரி ஹீட். சன் அக்ரனிம். சன் ஸ்ட்ரென்த் சக்தி, யூ யூட்டிலிட்டி பயன்பாடு, என் நேச்சர் இயற்கையின் நன்மை. கொஸ்டின் அண்ட் ஆன்சர். வெயில் நமக்கு எதிரியா? இல்லை, அது எச்சரிக்கும் ஆசிரியர். வெயிலின் பெரிய பாடம் என்ன? சரியான நேரம், சரியான அளவு, சரியான பயன்பாடு. புள்ளிவிவரம் சொல்கிறது, உலகிற்கு தேவையான விட்டமின் டியின் முக்கிய ஆதாரம் சூரிய ஒளி. சோலார் எனர்ஜி இன்று உலகின் ஃபியூச்சர் பவர் சோர்ஸாக வளர்கிறது. மழையையும் திட்டுகிறோம், வெயிலையும் திட்டுகிறோம். ஆனால் இரண்டும் இல்லாமல் வாழ்க்கை நகராது. எனவே வெயிலை வெறுக்காதீர்கள், அதன் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். ரெஸ்பெக்ட் த சன், ரெஸ்பெக்ட் த சீசன், ரெஸ்பெக்ட் த பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். நன்றி. நட்புலரி ஃபவுண்டரு, ஆங்கர், அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த 11வது நாளில் பேசும் வாய்ப்புக்கு மனமார நன்றியை தெரிவித்திருக்கிறார் திரு தன்மானம் அவர்களுக்கு. நாம் இப்போது பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் நன்றி. அருமையான ஒரு வெயில் என்ற தலைப்புல வெயில் எப்படி
எப்படி ஒரு வெயில் அப்படின்னாலே நம்ம சூரியன் பத்தி நினைக்க முடியாதுன்னு சொல்லி சூரியனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அவருடைய சொந்த அனுபவங்கள்ல விவசாயிகள்ல இந்த உளுந்துல இந்த நெல்ல இருந்து வெயில் எந்த அளவுக்கு அதுல அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசி இவருடைய சொந்த அனுபவங்கள் ஒரு மழையில பயிரை நனைய வச்சது அந்த மாதிரி பல அனுபவங்கள் சொல்லி அது மாதிரி வெயில் நேரத்துல நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுங்கிற விஷயங்கள் சொல்லி உடம்புக்கு ஏற்ற விஷயங்கள்லாம் அதோட பயனுள்ள நிறைய தகவல்களை பலதரப்பட்ட டைமென்ஷன்ல கொடுத்துருக்கிறாரு. மிக மிக அருமை. தன்மனமையா எப்பவும் போல அருமையான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி. இந்த ஒரே ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னா, இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி எல்லாருமே திருச்சியில மீட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம இப்போ வர கூகுள் மீட்லயே இதே லிங்க்ல 7 to 7:30 ஒரு மீட்டிங் இருக்கு. அன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாருமே தவறாம கலந்துக்குங்க. அந்த திருச்சி மீட்டிங் வரவங்க வராதவங்க இந்த மீட்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில பேர் வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிவித்து சாயந்தரம் 7 மணிக்கு எல்லாரும் இதே லிங்க்ல இணையுங்கள். ஒரு அரை மணி நேரம் தான், கொஞ்சம் உங்களுக்கு பென் பண்ணி வச்சுக்கோங்க மெசேஜை. தேங்க்யூ. நன்றி அருணகிரி சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். ஹலோ சார், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங். சார் சொன்ன மாதிரி ரமேஷ் சார் ரெஃபர் பண்ணார் இல்லையா, எப்பயும் போல அப்படிங்கிறது தான் தன்மானம் சாரோடைய மிஸ்டர் தன்மானம் சார். வெரி கிரேட். ரொம்ப பொறுமையா நீங்க எவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கீங்க, எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு செய்முறை மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பரா இருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீங்க ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிருக்கீங்க. அதை அவ்வளோ பக்குவமா ரொம்ப அனுபவ ரீதியா சிஸ்டமேட்டிக்கா எங்களுக்கு இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டீங்க. சச் எ கிரேட் எஃபோர்ட் டு யூ. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி நன்றி மேம். அடுத்து ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். தன்மானம் சார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. வெயிலின் தாக்கத்தை பற்றியும் வெயிலுடைய நன்மைகளை பற்றியும் சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி எல்லாமே சொன்னாங்க. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றத பற்றி கூட அவர் சொன்னது கரெக்டான இதுதான். அதாவது சாப்பிடக்கூடாதுன்றது எதுவும் இல்லை, அதை எந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய உடம்புக்கு எது ஒத்துக்கும். ஒரு சிலருக்கு 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகிறது இல்லை. அந்த மாதிரி ஏன்னா நான்வெஜ்ஜை வந்து இப்பெல்லாம் புரோட்டீன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வந்து ஒரு அந்த நான்வெஜ் சாப்பிட்றதையோ உணவு பழக்கத்தை யாருமே குறை சொல்ல தேவையில்லை தான். ஆனா அது வந்து சிலருக்கு அந்த புரோட்டீன் எடுத்துக்கிற பொழுது நன்மைகள் ஒரு சில இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவர் சொல்ற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி சாப்பிடுறது நல்லது. மற்றபடி அவர் சொன்ன மாதிரி கட்டடம் கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்குமே வெயில், நானும் என்னோட ஃபீலிங்ல அதான், மழையில வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சேதங்கள் வந்து மழையில அதிகமாகத்தான் இருக்கும். வெயிலை காட்டிலும் சேதங்கள் மழையில வெயில்ல வரக்கூடிய ஒரே நிறைய பேர் வெயில் தாங்க முடியாம இறந்து போறது வேற. பட் அந்த மாதிரி இருக்கும். மழை காலத்துலதான் வந்து சேதங்கள் அதிகமா இருக்கும், நாட்டுக்கும் சரி இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சரி. அதனால மழையை காட்டிலும் வெயில் பெட்டர்ன்றதுதான் என்னுடைய இது. ஆனா அந்த வெயிலில் ஒரு கடுமையான வெயில்ல இருக்கக்கூடிய இதை பாதுகாக்கிறதுக்கு அவர் சொன்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெயநாத் சார். அடுத்து திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, ரொம்ப பொறுமையாகவும். வெயில்னால பாதிப்புகளும் அதிகமா இருக்கு. பூ மலர்றதும் மீன்கள்லாம் இறக்குறதும் ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. ரொம்ப அற்புதமான கண்டு, ரொம்ப அருமையா இருந்தது உங்க பேச்செல்லாம். எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்துதான் இருந்தாலும் அது இவ்வளவு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம திருப்பி எல்லாத்தையும் அதை சேகரிச்சு சொல்லணுங்கிறது ரொம்ப அற்புதம். இவ்வளவு நாளா பேசியிருக்காங்களே, இன்னும் என்னதான் இருக்கு வெயில பத்தி பேச அப்படின்னு நினைச்சேன். இன்னும் நிறைய இருக்கு. செங்கல் சூளை வெயில் தான் தேவைப்படுது அதிகமா.
அது இல்லைன்னா வீடுகள்லாம் இப்ப அதிகமா கட்ட முடியாது. ரொம்ப அற்புதமான பேச்சு ஐயா, அருமை. அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம். நன்றி மேம். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், நல்வாழ்த்துகளும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்கள் தன்மானம், நமது ஐயா தன்மானம் அவர்கள் வானத்தை பார்த்து மலையே மலையே தனியே வராதே, நீ வெயிலே தனியே வராதே, மலையுடன் சேர்ந்து வா, தாக்கத்தை மட்டும் தராதீர்கள், எங்களுக்கு ஆக்கத்தையும் தாருங்கள், எனவே ஏக்கத்துடன் ஊக்கத்தோடு கேட்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா, அவர்கள் மிக சிறப்பாக சொன்ன மாதிரி, அவர் சொன்னதுனாலேயோ ரமேஷ் ஐயா சொன்னதுனாலேயோ இன்னைக்கு 7 மணிக்கு இரவு பெரும் மழையா பொழிய போகுது. நமது கூட்டத்தில் 17ஆம் தேதி கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இயம்புகின்ற இந்த கூட்டத்திலும் மழை பொழிய போகிறது. அனைவரும் வருக. இந்த வாய்ப்புக்கும் நன்றி. இன்று மாலை மழையை அனுபவிக்கும் அந்த அனுபவத்திற்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி வீரசேகரன் ஐயா. இப்ப நீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபேமஸ் ஆயிட்டீங்க. என்னன்னா, நேற்று நம்ம முதலமைச்சர் பதவி இருக்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு மிக அருமையா இருந்தது. தேங்க்யூ. நன்றி சார். பேட்டன் ரைட் வாங்கிடுவோம் சார், என்ன சொல்றது தெரியல. அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்று அமைந்ததற்கு வீரசேகரன் சாருக்கு வாழ்த்துக்கள். பெரும்பாலும் சார், நிகழ்வுகளை நேரடியாக பார்த்து பேசுவது போல இன்று அமைந்தது. ஒரு விவசாயத்துக்கு மழையும் தேவை, வெயிலும் தேவை. மழை பெய்து பயிர்கள் நன்றாக வளைந்து தானியம் வீட்டுக்கு வந்து சேருவதற்கு என்றால் அதை வெயில் தான் தேவை. வெயில் உலர்த்தி கொண்டிருக்கும் போதே மழை வந்து அதை நனைத்து அதை என்ன சொல்வது பாழாகி விடுகின்றது. நேற்று கூட இல்லை 3 நாட்களுக்கு முன்ன மதுராந்தகம் சென்று கொண்டிருந்தேன். வழியெல்லாம் நெல் ரோட்லேயோ களத்துலேயோ போட்டு தார்பா போட்டு மூடி வச்சிருக்காங்க. அது மழை பெஞ்சு அப்படியே தண்ணி நிற்குது. என்ன பண்ணுறது? நன்றாக உலர்த்தி விவசாயிகளுடைய வியர்வு சிந்த வெயிலில் காய வைத்து அதை பாதுகாத்து வைக்கும்போது மழை பெய்து அத்தனையும் தண்ணீர் இருக்கிறது சுற்றி. அதை பார்க்கும்போது எனக்கே 4 வருடம் விவசாயத்தில் இந்த அனுபவத்தை நினைத்துத்தான் நான் விவசாயத்தையே நெல் பயிர் வைப்பதையே நான் விட்டுவிட்டேன். அதை நெல் பயிரிலிருந்து மாற்றிக்கொண்டேன். ஆனால் விவசாயத்துக்கு மழை தேவை என்றாலும் வெயில் முக்கியமாக தேவை. பாதுகாத்து வைக்கும் தானியங்களை நனையாமல் பாதுகாக்க வேண்டும். எப்படித்தான் வைத்தாலும் அரசாங்கம் வந்து இந்த கொள்முதல் செய்யும் வரை அது வெளியில் தானே இருக்கின்றது. நாம் என்ன செய்வது? அது ஆண்டவனுடைய செயல். விவசாயிகள் மிகவும் துன்புறுகிறார்கள். விவசாயத்தை பற்றி மிக சிறப்பாக கூறிய தன்மானம் ஐயா அவர்களுக்கு, விவசாயம், கட்டிடத் தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் வெயில் நிச்சயம் தேவை. வெயில் இல்லை என்றால் நாம் நம்முடைய அனுபவத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளும்போது வெயில் நிச்சயம் தேவை. இப்பொழுது கூட வீரசேகர சார் சொன்னார்கள் 7 மணிக்கு மழை பெய்யும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது மழை பெய்ஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மழையை நம்ம ஒன்றும் பண்ணாது 7 மணிக்கு. ஆனால் 17ஆம் தேதி மழை பெய்யும் போது தான் போவதற்கு வருவதற்கு அங்கே மீட்டிங் ஹால் உள்ள ஈரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த 17ஆம் தேதி மழை வராமல் இருந்தால் நல்லது என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து, சிறப்பான இந்த உரையை தந்த தன்மானம் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி தாமோதரன் சார். அடாது பெய்தாலும் விடாது நடக்கும். இன்னைக்கும் சரி, 17ஆம் தேதியும். அடுத்து நாகவல்லி மேம், உங்களுடைய நன்றி சார். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்யூ சார். தன்மான ஐயா, உண்மையை சொல்லணும்னா
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கையில எங்க வீட்ல நெல்லு, பயிறு, உளுந்து, பருத்தி, சோளம் இந்த மாரி பயிர்கள் தான் எங்க வீட்ல பயிரிட்டு இருக்காங்க. அத பார்த்த அனுபவத்த அப்படியே நீங்க சொன்னது மாரி எங்களுக்குள்ள இருந்தது. உண்மையிலே ரொம்ப எக்ஸலென்ட். எதெல்லாம் அனுபவிச்சு கடந்து வந்திருக்கோங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா, அதெல்லாம் நான் ஒண்ணு ஒண்ணா ரசிச்சு அனுபவிச்சேன் அத உண்மையிலே. இந்த நகரத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த சிட்டி வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது மாரி தான். மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அத பத்தி. அங்க அதோட அனுபவமே ரொம்ப அருமைதான். எக்ஸலன்ட் சார். நீங்க உங்களோட ஸ்பீச் ஒண்ணும் அப்படியே நீங்க சொன்ன விதங்கள் பார்க்கும்போது, லைஃப் அப்படியே எப்படிலாம் கடந்து வந்திருக்கோங்கிறது ரசிக்கிற மாரி இருந்தது. ரொம்ப அருமை. தேங்க் யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நாளைக்கு என்னோட செக்ஷன் இருக்கு. எல்லாரும் அவசியம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ சார். நன்றி மேடம். கண்டிப்பா. அடுத்து லட்சுமிநாராயண் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அப்படியே இன்கால் மெசேஜும் கொஞ்சம் வாசிங்க சார். நன்றி. அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்களே மற்றும் ஒரு அதிகாலை பொழுது இந்த தளத்தின் வாயிலாக உங்கள் அனைவருடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தன்மனம் சாருடைய உரை மிக சிறப்பாக இருந்தது இன்றைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னவென்றால் நமது பாரம்பரியத்தையும் பழைய நினைவுகளையும் உறிஞ்சே கொண்டு வந்து சேர்த்தார் அனைத்து கருத்துக்களையும் வாயிலாக. குறிப்பாக அவர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இந்த அதிகாலை பொழுதில் மல்லிகை பூ பறிப்பதை பற்றி சொல்லும்போது மிக மிக அது ஏனென்றால் அது மார்க்கெட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் 10 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட வேண்டும். 9-10 மணிக்கு. அப்படி என்றால் அது விடிய காலை 3-4 மணிக்கெல்லாம் வந்து பறிப்பார்கள். கையில் சிறு விளக்கை அப்பெல்லாம் வந்து சிம்னி விளக்கு வச்சுட்டு பறிப்பாங்க. இல்ல ராந்தல் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கையில அப்படியே வச்சுக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறிச்சுக்கிட்டே போவாங்க. பறிச்சு அப்படியே கூடையில மடியில கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னைக்கெல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து பேட்டரி லைட்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பறிச்சாதான் அது மார்க்கெட்டுக்கு வந்து சேரும். அதெல்லாம் அவர் சொல்லும்போது, ஏன்னா என்னுடைய கல்லூரிக்கு பக்கத்தில் வந்து மல்லிகை தோட்டங்கள் இருக்கும். அங்க பறிப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நானு. அதே மாதிரி இந்த செங்கல் சூளையில் கஷ்டப்படும் அவர்களுடைய நிலைமை. ஆமா, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பைசா கொடுப்பாங்க. ஒரு செங்கல் அறுத்தாங்க அப்படின்னா ஒரு பைசா 2 பைசா அப்படி கணக்கு. இன்னைக்கெல்லாம் 1 ரூபா கம்மி வாங்க மாட்டாங்க. ஏன்னா செங்கல் வேலை எல்லாம் கூடி போச்சு. வாழ்க்கையில் மக்களுடைய வாழ்க்கை தரமத்துக்கு பசியாற்றுவதற்கு இந்த பணம்லாம் போதுமானது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்படியே போட்டுக்கிட்டே கீழே போயிட்டே இருப்பாங்க அந்த அச்சில. இதெல்லாம் நான் அந்த செங்கல் சூழல்ல இருந்து பார்த்ததுனால இந்த அனுபவங்கள்லாம் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தினார். அந்த வேலை செய்வார்கள் வெயிலின் தாக்கத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்வார்கள் என்றதெல்லாம் சொன்னார். ஆக ஒரு பழைய நினைவுகளுக்கு அழைத்து சென்ற அவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். சார் இன்கால் மெசேஜ் யாராவது படிக்க முடியுமா? படிக்கிறேன் சார். படிங்க. சண்முக சுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம் என்று ஆரம்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய பின்னூட்டத்தில் எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் வெயில், நைஸ் பிரசன்டேஷன் வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், ரெயின், சாங், சம்மர் டிசீசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ், எக்கோ மேனேஜ்மெண்ட் பை நாட் த்ரோயிங் பிராய்லர் வேஸ்ட் எக்ஸெட்ரா. அருமை, தேங்க்யூ, வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக மேஜர் நாராயணன் சாருடைய பின்னூட்டத்தில் தன்மானம் சார் ஸ்போக் லைக் எ ஜென்டில் பிரீஸ் கவரிங் வைட்டல் பாயிண்ட்ஸ் ஃபார் லைஃப், குடோஸ் டு ஹிம் என்று அவருடைய கருத்தை வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக எஃப்டி என்று ஒருவர், முத்துலட்சுமி மேடமா, ரைட், முத்துலட்சுமி மேடம் அவர்கள் எக்ஸலன்ட் செஷன் தர்மானம் சார், டீடைல்டு கவரேஜ் ஆஃப் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வெயில், தேங்க்யூ சார் என்று அவர்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறாக இன்றைய பின்னோட்டம் நிறைவு பெறுகிறது. நன்றி சார். சார் தன்மனம் சார் உங்களுடைய ஏற்புரை. வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாழ்த்தும் பொழுதுதான் நம்முடைய ஒரு குழந்தைகளை வாழ்த்தும் பொழுதுதான் அவர்கள் வளர்கிறார்கள். ஒரு பாராட்டும் பொழுதுதான் அவர்கள் பண்போடு வாழத் தொடங்குகிறார்கள். அதே போல ஒரு பக்குவப்படும் பொழுதுதான் இன்னும் அனுபவத்தை ஆளாக்கி கொள்கிறார்கள். அனுபவத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பாராட்டும் வாழ்த்தும் பண்பும் பாசமும் நேசமும் நட்பும் நலமும் ஆரோக்கியமும் அர்ப்பணிப்பும் ஆதரவும் அனைத்தும் இந்த ஆண்டவனுக்கு எப்படி நமக்கு
ஆண்டவன் மேல வணக்கத்தை சொல்லி வாழ்த்துகிறோமோ அத்தனைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு களமாக நட்புறவு இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ரொம்ப தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உண்மையிலேயே நெறிகால இசை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரவிந்தர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கும் எண்டும் அவரா இருக்காங்க. நன்றி சொல்லி திருச்சியில 17 மழை பெய்தாலும் பரவாயில்ல. ஏன்னா திருச்சி எப்பொழுதுமே நல்ல ஒரு வெயில் அதிகமாக தாக்கமா இருக்கக்கூடியது தான். அந்த தாக்கத்திற்கு அந்த மழை பெய்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். மீண்டும் எல்லாரையும் திருச்சியில சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். வருகிறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. உண்மையிலேயே இந்த வாய்ப்புக்கு தந்த நம்முடைய தலைவர், ஃபவுண்டர் குமரேசன் தர்மசேனன் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி, நாளைக்கு 12வது நாளைக்கு மேடம் சொன்னாங்க, நாகவள்ளி மேடம். அதிலிருந்து இன்னும் புதிய புதிய அவங்களுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் உங்களோட உங்களாக சந்திப்பதில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக சிறப்பான ஏற்புரை. இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை நாகவள்ளி மேமுடைய செஷனோட நாளை சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றிகள் ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தன்மனம் ஐயா. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.